आम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. இன்னைக்கு ராத்திரி தாண்டுவனி. அம்பேத்கருக்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் 7 ஜென்மத்திலும் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என சொன்ன அமித்ஷாவுக்கு ஆக்ரோஷமாக பதிலடி கொடுத்துள்ளார் ராகுல் காந்தி. சின்ன பையன் சார், ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை பேச்சுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கே உன்னை கூறுகுறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. அமித்ஷா குறித்த சர்ச்சைக்கு அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அவர் பேசி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம். பாரத் की भूमि तक को संविधान तोड़कर பிரதமர் அவர்கள் விளக்கம் கொடுத்தது ரொம்ப ரேர் அகேஷன். அமித்ஷா இன்னும் ஒருபடி மேல போயிட்டாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக என் பேச்சை திரிச்சிட்டாங்கன்றாரு. பார்லிமெண்ட்ல பேசுறத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எப்படி திரிக்க முடியும்? இது கிராபிக்ஸ் யாரோ மார்பிங் பண்ணிருக்காங்க. போய் சொல்றியா? நான் போய் சொல்லிக்க. சாவுடா. ஐயா, நான் தெரிஞ்சே போய் சொல்லிட்டேன். எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ நீங்க எதை உணர்ந்து பேசணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல பேசும்போது அது இவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயம் ஆகுமேன்னு உணர்ந்து நம்ம பேசியிருக்கணும். நாக்கு உளறிச்சனே, அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். அண்ணல் அம்பேத்கரை பற்றி மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக எதுவும் பேசவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசலீங்கண்ணா. என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக சூரிய பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர், நீ யார பாத்திரா பேசுற? கடன் ஒம்மால இன்னைக்கு நீங்க அம்பேத்கரியாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புறாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ரொம்ப பேசின தலை மேல தார ஊத்தி விட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கத்துக்கிட்டாரு? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல. நான் பேச மாட்டேன். I don't know a single word of Hindi. और नेशनल पार्टी में बहुत मुश्किल है काम करने का. नेशनल पार्टी में मैनेजर होना चाहिए. If somebody, some regional party in Tamil Nadu is thinking like that. तो रीजनल पार्टी में बड़ा वाला लीडर है, रीजनल पार्टी में एक लीडर है, रीजनल पार्टी में एक फैमिली नेता है, वो नेता के पूरा पावर. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கத்துக்கிட்டாரு? தம்பி பெரியவரே, பேசாம போறியா இல்ல வெடியை கொளுத்தி வேட்டில விடுவான்? மதிவதன் இதை எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம்னா அவர் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லக்கூடிய அந்த எள்ளல் தொனி, அந்த நக்கல் தொனி அப்படின்றது இன்றைக்கு நேற்றைக்கு அவங்களுக்கு வந்தது கிடையாது. பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா யாரை ஏமாத்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வருகிறீர்கள்? இனிமேல் அம்பேத்கர் சிலை பக்கமே நீங்கள் நெருங்க கூடாது. உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சனாதன கும்பலுக்கு அம்பேத்கர் பெயர் சொல்வதற்கு கூட அருகதை இல்லை. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு வர? உன்னுடைய முதல் எதிரியே அம்பேத்கர் தான்டா. இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் முலாம்பழத்துக்கும் மூக்கு முளைச்ச மாதிரி படு பயங்கரமா இருக்காருங்களே. நான் ஒரிஜினல் தாதா இல்ல, டம்மி தாதான்னு தெரிஞ்சா என் தலைய ஒரே வாங்கிடுவாருங்களே. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸின்றது உருவாகிறதுக்கு காரணமே டாக்டர் அம்பேத்கருடைய இந்திய அரசமைப்பு சட்டம் தான். அவருடைய பெயரை உச்சரிப்பதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கசப்பாக இருக்குதுன்றப்போ அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லி தானே பதவி ஏத்துக்கிட்டேன். அதை எழுதி கொடுத்தது எங்க தாத்தா அம்பேத்கர் இல்ல. அவர் பேரை சொல்ல மாட்டேன்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாராயிருப்போமே. எந்த விதமான இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் சம்பந்தமற்ற சாவர்கரை பேரை நாடாளுமன்றத்தில் ஒலிக்கின்ற போது இவங்களுக்கு நல்லா இருக்கா? தம்பி, RSS வரலாறு படிக்கணும்.
எல்லாத்தையும் விட மேலானது என்னன்னா, பொருளாதார ரீதியான இத்தனை சட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் வந்து நாட்டை முன்னேற்ற போகிறோம்னு சொல்றது பிஜேபி. ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன ஏற்றத்தாழ்வுகளையும் பாலின ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் சரி செய்யாமல் எத்தனை பொருளாதார ரீதியான சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சாணி குவியல்களை வைத்து அரண்மனை கட்டுவதற்கு சமம்ன்றார். ஏதாவது புரியுதா? புரியல சார். புரியலன்னா ஒப்பனை போய் கேளு. இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது. 10 ஆண்டுகளில் அம்பேத்கர் முன்வைத்த என்ன விஷயங்களை நாங்கள் அரசனுடைய திட்டங்களாக கொண்டு வந்திருக்கோம்னு பிரதமர் சொல்றாரு. அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதையே தானே எதிர்க்கட்சியும் சொல்லுது. நீங்க அம்பேத்கரை ஏத்துக்கிட்டீங்க, மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதே அம்பேத்கரை எல்லாருக்கும் அவர் அம்பேத்கர் தானே, எல்லாருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே, அதை திரு ராகுல் காந்தி அவர்களோ எதிர்க்கட்சியோ சொல்றப்ப அமித்ஷா வந்து இவ்வளவு தூரம் அதை ஒரு விவாத பொருளாக ஏன் மாற்றணும்? அம்பேத்கர் ஒரு வார்த்தை அவர் வந்து இத்தனை நாடுகள் ஆயிடுச்சு. இப்ப வரைக்குமே அம்பேத்கர் வார்த்தை கேட்டாலே கதறாங்க. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஏன்னா அது வந்து ஒரு ஆயுதம். அது ஒரு போருக்கு போறோம் தெரியுமா, ஒரு போருக்கு போகும்போது சண்டை போடணும், ஒரு பெரிய ஆயுதம் தேவைப்படுது. அம்பேத்கர் அது ஒரு ஆயுதம். கர்ணா காலை நல்லா கூறாத்தான் திட்டி வச்சிருக்கானுவா. ஓங்கி போட்டேன்னு வைய வீரண்ட வீடு யாரைய துண்டா விழுந்துரும். அம்பேத்கர் கொள்கைகளை நான் இப்ப சொல்றேங்க, நாங்க தான் எடுத்துட்டு போறோம். பழங்குடி மக்களை அக்கறையோடு நடத்தி கொள்வது யார்? பழங்குடி மக்களுக்கு 10 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தது யார்? கர்நாடகால இருந்து உங்க எம்பி ஒருத்தர் 7 முறை நான் வெற்றி பெற்றிருக்கேன், என்ன அமைச்சரவையில சேர்க்கலன்னு பட்டியலினத்தை சார்ந்த எம்பி ஒருத்தர் கேட்டதையும். ஓகே ஓகே, எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் என்ன செஞ்சது? திமுக கூட்டணியில் இருந்தார்களே 10 ஆண்டு காலம் இருந்தார்களே என்ன செய்தார்கள்? ஒரு வாட்டி ஃபாரின் போனாரு, மெட்ரோ ரயில் வந்தது. ஒரு வாட்டி ஃபாரின் போனாரு, கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது. உங்க அப்பா மோடி போய் இந்த இந்தியாவுக்கு ஒரு மயிறு வரலடா. விஜய் கூட வந்து அமித்ஷா பேரை சொல்லியது தவிர ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. விஜய் இருந்து கூட வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதாவை தவிர எல்லா கட்சிகளும் இதுல ஒன்றுபட்டு தானே இருக்குது. கட்சிகளுக்குள்ள எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு இங்க. ஆனா அம்பேத்கர் அப்படின்னு வரும்போது அவங்க அண்ணலுக்கு செய்யப்பட்ட அவமரியாதைன்னு வரும்போது எல்லாரும் ஒரு அணியில திரள்றாங்கல்ல. பிதிக்கி விட்டு ஓட விட்டாரு பாத்தியா? எவனையாவது ஓட விட்டுருக்கானா இது மாதிரி இந்தியால? ஆனா இந்த அரசியல் கட்சிகள் அவர் வந்து தேர்தல் வரும்போது பேசுறாங்க, இல்ல தேர்தல் இல்லாத போது எதிர்க்கட்சிகளை வந்து கொஞ்சம் சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திர இந்தியால நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பின்னார் தான் அது வந்திருக்கு. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல போகல. அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது இந்தியால இதுவரைக்கும் 75 ஆண்டுகள்ல நீங்க அதிகமா சொல்றது 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க கேட்கறதுல அவர்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள்ல எதெல்லாம் விடுபட்டு இருக்கோ அதையெல்லாம் செய்திருக்கிறோம்னு சொல்லுங்க, ஏற்றுக்கலாம். நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையா? ஆனா எதுவுமே செய்யாம நேரடியா வந்து இது நிக்கல. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா ஒன்று வந்து அவர் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஒரு 5-6 முறை திருப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினது. அந்த பயன்பாட்டில் இருந்த தொனி அது ஒரு நக்கலான துணி. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார். மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க. உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? 2 பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோட தான் இருக்காங்களா? மிக மிக மோசமான ஒரு விமர்சனம். அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் கூட சொர்க்கம் கிடைத்திருக்கும். சொர்க்கத்திலேயோ? ஓ அப்படியா? இல்லாத சொர்க்கத்துக்கு தலைவர் ஒருவேளை அமித்ஷா ஒருவேளை வந்து வயசாயிடுச்சு அவருக்கு. மேபி அவர் போற காலத்துல போனா அங்கதான் இருப்பார் போல. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இல்லாத சொர்க்கத்துக்கு இருக்குடா. இருக்கிற நாட்டுல எங்களை ஒழுங்கா வாழ வைக்கலாம். இருக்கிற நாட்டுல நீங்க நிம்மதியா விட்ட போதாடா. சொர்க்கம் வந்துருச்சா சாமி? நரகத்துல நாஸ்டா சாப்பிட வேண்டிய நீ சொர்க்கத்துல சோறு சாப்பிட ஆசைப்படுறியா? அவைக்குள்ள அம்பேத்கர் மீதான உங்களுடைய வன்மத்தை காட்டியிருக்கிறீர்களே, இதற்கு என்ன பதில்னு கேட்டதற்கு எந்த நேரடி பதிலையும் சொல்லாமல் அன்றைக்கு அது நடந்தது, இன்றைக்கு இது நடந்ததுன்னு எதிர்த்தரப்பை நோக்கி குற்றம் சாட்டுகிறத மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அவர் கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த நாட்டை வழிநடத்தும்னு சொன்னார். பிரதமர் மோடி என்ன சொல்றாரு?
சொல்றார், ராமர் தான் இந்த நாட்டின் கடவுள், ராமர் தான் இந்த நாட்டின் வழிகாட்டி, ராமர் தான் இந்த நாட்டின் நம்பிக்கை, எல்லாவற்றையும் விட உச்சமா போய் ராமர் கோயிலை திறந்து வச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை ராமர் தான் இந்த நாட்டின் சட்டம்னு சொன்னார். நரேந்திர மோடி மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டான். நாங்க 10 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கோம். KR நாராயணனும் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டானா. ஒரு பட்டியலின பெண்மணியை இன்னைக்கு ஜனாதிபதியாக உட்கார வச்சிருக்கோம். பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. ஆனா இதுக்கு நேர் எதிராக ராமனுக்கும் கோவில் கட்டிடுவோம், ராமர் கோவிலுக்குள்ள பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஜனாதிபதியை உள்ள விட மாட்டோம், அம்பேத்கரையும் பேசுவாருன்றதுதான் நேர்மையற்ற பிஜேபி RSS முகத்திரை. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, எல்லாரும் சட்டத்தின் முன் சமம், நீ இததான் பண்ணணும், இததான் பண்ணக்கூடாது, உணவு உரிமையில தலையிடுவேன், மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிப்பேன் கொல்லுவேன்றீங்களே. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி, அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? அம்பேத்கருக்கு முரணாக ஒண்ணுமே நாங்க செய்யலன்றத பட்டவர்த்தனமாக உங்களால சொல்ல முடியுமா? எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? 100% இவங்க ஒண்ணுமே செய்யல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், அதுல பட்டியலின மக்கள்ல தொழில் முனைவோர் அதிகம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்ல PhD ஸ்காலர்ஸ் பட்டியலினத்தவர்கள் அதிகம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. குஜராத்ல காய்ச்சல் சாவலையா? குஜராத்ல காய்ச்சல் சாவலையா சார்? கள்ளச்சாராயம் தான் பிரச்சனை. தமிழ்நாட்டை விட அதிகமான கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது உத்தரப்பிரதேசத்துல தான், குஜராத்ல தான். ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களே அதிகாரப்பூர்வமா இருக்கு. அதை அவரை கேள்வி கேட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட வரலாம். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி? அப்போ தமிழ்நாட்டுல 60 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் ஓவராலும் இதுதான், பட்டியலினத்தவருக்கு இதுதான், அக்சஸ் டு ஹெல்த் கேர், அக்சஸ் டு எஜுகேஷன், அக்சஸ் டு லைவ்லிஹுட். இது எல்லாமே மோடி ஆண்ட குஜராத்தை விட, பாஜக ஆண்ட மத்திய பிரதேசத்தை விட, உத்தரப்பிரதேசத்தை விட பல 100 மடங்கு மேம்படுத்தி வைத்திருக்கிறோம். 70 ஆண்டுகளில் 60 ஆண்டுகளில் இதை சாதிச்சோம். இதை பொறுக்க முடியும்னா இங்க இருங்க, எங்களை வெல்ல போங்கன்னு சொல்றாரு. இந்த மாடலை ஏத்துக்க முடியலன்னா நீங்க எங்களை வந்து கேள்வி கேட்கிற எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். திரௌபதி முர்மு அவர்கள் நம் நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து மே 1ஆம் தேதி அவர்கள் ராமர் கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள். எந்த தடையும் கிடையாது. இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போறதுக்கான உரிமை இருக்கு. கட்டடத்தை திறந்த போது அவங்க எங்க போயிருந்தாங்க? அம்பேத்கர் அவர்களுக்கும் RSSக்கும் முரண் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே அம்பேத்கர் அவர்கள் அப்படி RSSோட முரண் இருந்தா 1939ஆம் ஆண்டு அவர் டாக்டர் ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. அது இல்ல, நிறைய தடவை மறுத்தாச்சு. 31ல RSS புகழ்ந்து பேசினார். அதானே சொல்றீங்க. கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு ட்விட்டர்ல போட்டுக்கிறேன், வேற எல்லாம் பண்ணிக்கிறேன். இல்ல எனக்கு வாய்ப்பு கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? நான் ஆரம்பத்திலிருந்து கேட்டிருக்கேன் என்ன பண்ணாங்கன்னு, பதில் வரல. 1962ல பெரியார் கார்ட்டூன் போடுறாரு நம்முடைய முரசொலியில கருணாநிதி அவர்கள். என்ன பேசினார்னா, பரட்சி புரட்சி எல்லாம் ரவிக்கே போட ஆரம்பிச்சுட்டா, அதனால துணி விலை உயர்ந்து போச்சு. ஏன் அப்படி புழுகுனி பள்ளி பிறந்தவன? இல்ல முரசொலியில வெளியான தேதியை சொல்லிடுங்க, நாம அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காது. சொன்னாங்க, நான் சொல்றேன். 1962ல பெரியார் பேசுறாரு. இல்ல சார், அப்படி நம்ம பொதுவா சொல்ல முடியாது சார். 1962ல ஜூன் மாசம் இந்த தேதியில முரசொலி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம எவிடன்ஸா அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணலாம். வாட்ஸ்அப் செய்தியில அவ்வளவுதான். பொய் குடிச்சிட்டு வந்துட்டு பொய் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.